வணக்கம் நேர்களே, மெய் வெளியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். சமூகம் சார்ந்த அவதானிப்போடு, சமூகத்தினுடைய செயற்பாடுகளோடு, சமூகத்தினுடைய வாழ்வியலோடு ஒட்டி ஓட வேண்டியது எங்களுடைய கடமையும் என்ற நிமித்தத்தில் ஒவ்வொரு முறையும் சமூகத்தினுடைய செயற்பாடுகளோடு உங்களை நான் நினைத்துக் கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாகின்றது. தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் தொடர்ச்சியான இயக்கத்தை, தொடர்ச்சியான அடையாள தேடலை, தொடர்ச்சியான இருத்தலுக்கான தங்களுடைய முனைப்புகளை நிறைவாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது தொடர்பாக மக்களுக்கு அதை தொடர்பாக நாங்கள் அதை தெரியப்படுத்துவதும் அறியப்படுத்துவதும் எங்களுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறோம். அந்த வகையில் இன்று மிக முக்கியமாக புலம்பெயர்ந்த தேசத்தில் கல்விகள் தொடர்பாக, மொழி தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் மிக அவதானமான செயற்பாடுகளோடு, செயற்திட்டங்களோடு பல நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. அந்த வகையில் மிக முக்கியமாக இன்று தமிழர் கலை கல்வி நடுவம் ஐக்கிய ராச்சியம் வழங்குகின்ற பரிசளிப்பு விழா, மதிப்பளிப்பு விழா தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அது தொடர்பான இயக்குநர்கள், செயற்பாட்டாளர்கள், பொறுப்பாளர்கள் பலரங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை மெய்வழிக்கூடாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நல்லது. இன்று எங்களோடு தமிழர் கலை கல்வி நடுவம் ஐக்கிய ராச்சியத்தினுடைய இயக்குநர்களும் நிர்வாக இயக்குநராகவும் பொறுப்பாளராகவும் இருக்கின்ற விஜயசிங்கம், ராதா, கிரிதரன், கிரி என்று எல்லோராலும் அன்பாக தெரியப்பட்டவர், நன்கு அறியப்பட்டவர் என்று எங்களோடு இணைந்திருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து துரைராஜா சிவகுமார் இயக்குநர்களில் ஒருவராக இருக்கின்றார். அதே வேளையில் கலை பண்பாட்டுகளுக்கு பொறுப்பானவராக இருக்கின்ற ஞானசேகரம் ரேணுகாசன் அவர்களை நாங்கள் இன்று இணைத்துக் கொள்கிறோம். மிக நல்லது. உங்களை எல்லோரும் பார்க்கும் பொழுது உற்சாகமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக மாணவர்களை கற்பித்ததிலும் பலருடைய வேலை பழக்கும் மத்தியில் தான் மீண்டும் தமிழுக்காக, தமிழே எங்கள் அறம் என்ற விருதுவாக்கோடு தமிழர் கலை கல்வி நடுவம் தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்கின்றது என்றே நம்புகின்றோம். அந்த வகையில் இன்று மீண்டும் ஒரு எழுச்சி விழாவாக, மதிப்பளிப்பு விழாவாக, மாணவர்களை கொண்டாடுகின்ற விழாவாக, மொழிக்கான எழுச்சியை தொடர்ச்சியாக நினைவுறுத்தி கொண்டிருக்கின்ற அமைப்பாக தமிழர் கல்வி நடுவம் தன்னுடைய பொறுப்பை கடமையாற்றுகிறது. அந்த வகையில் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் மொழி தொடர்பான கற்பித்தல், பாடசாலைகளை கற்பித்தல் வேண்டும், கற்பிப்பதற்கான பொறுப்பு இந்த கல்வி குழுமம் சார்ந்து அல்லது கல்வி நிர்வாகங்கள் சார்ந்து அவர்களுக்கு இருக்கிற முக்கியமான பணி என்ன என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள்? எது கட்டாயம் நாங்கள் எங்களுடைய மனதிருப்தி அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு கல்வி நிர்வாகிகளாக அல்லது கல்வி ஆசிரியர்களாக, குழுமங்களாக, நிறுவனங்களாக நாங்கள் எது செய்ய வேண்டும், என்ன எங்களிடம் கொடுக்கப்பட்ட பணி என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த தமிழர் கலை கல்வி நடுவம் இயங்க தொடங்கி இருக்கிறது. முதல்கண் தமிழர் கலை கல்வி நடுவம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஈழத்தமிழன் என்ற வகையில் நாங்கள் நீண்ட காலமாக இங்கே எங்களோட மக்களோட செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு எங்களுடைய செயற்பாடுகள், கல்வி கட்டமைப்புகளின் செயற்பாடுகள் எல்லாம் ஒரு மந்தகதியில் போய் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறோம்ன்ற தெரியாத நிலைமையில் ஒரு சரியான நோக்கம், தூர நோக்கு, அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் என்ன வச்சிருக்கிறோம்ன்ற விஷயத்தை தெரியாமல் நிற்கல. இப்போ நாங்கள் சில கல்வி கட்டமைப்போட தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு வந்த நாங்கள் அந்த கல்வி கட்டமைப்புகள் சரியான முறையில் அடுத்த தலைமுறைக்கு எங்களோட மொழியையும், கலை, கலாச்சாரம், பண்பாடுகளையும், வாழ்வியல் விழுமியங்களையும் கடத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கல. இப்போ நாங்கள் எங்களோட பணியை தொடர்ச்சியாக செய்யணுமென்ற ஒரு ஆர்வத்தோடையும், இதை விட்டால் வேற வழியில் எங்களோட இனத்துக்கு ஒரு தேசிய இனம் என்று சொல்லி சொன்னால், முதலாவது பாரம்பரிய தொடர் நிலம், இரண்டாவது நீண்ட நெடிய வரலாறு, மூன்றாவது மக்கள் தொகை, நான்காவது மொழி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர் நிலம் எங்களுக்கு எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை. வரலாறு எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டு அவரவரை தங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சு கொண்டிருக்கணும். மக்கள் தொகையும் உண்மையில நாங்கள் நல்லா குறைஞ்சு கொண்டு போயிட்டோம். இப்போ எங்களோட கையில் இருக்கிற விடயம் எங்களோட மொழி மட்டும்தான். இந்த மொழி சாதாரணமாக ஒரு மொழி அப்பால தமிழினத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு உணர்வு, எங்களை இனத்தை இணைக்கிற ஒரு உயிரிலை. அப்போ இந்த உயிரிலையை நாங்கள் காப்பாற்றினா தான் எங்களோட இனம் தொடரும்.
அப்ப அந்த தொடர்ச்சிக்காக இந்த ஐக்கியராட்சியத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா 400,000 மக்கள் இருக்கணும் என்று வச்சுக்கொண்டால் அப்படித்தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதுல 1,00,000 குடும்பங்கள் என்று பார்த்தாலும், இங்க எத்தனை பிள்ளைகள் தமிழ் படிக்கணும்னு பார்த்தா, ஒட்டுமொத்தமா எல்லா பாடத்திட்டங்களும் சேர்த்து கூட ஒரு 10,000 பிள்ளைகள் படிக்கல. அப்ப இது வந்து எங்களுடைய ஒரு பெரிய பின்னடைவு. இது தனிப்பட்ட ரீதியில யாரையும் குறை சொல்லியோ அல்லது குடும்பங்களை குறை சொல்றதுக்கோ இல்லை. இது எங்கட இனம் சார்ந்து எங்கட சமுதாயம் சார்ந்து ஒரு தவறு நடந்து கொண்டு போகுது. அப்ப இது சம்பந்தமா நாங்கள் சிந்திக்கவோ அல்லது அடுத்த கட்டம் எங்கட அடுத்த தலைமுறைக்கு என்ன வச்சிருக்கிறோமோ இல்லை. உண்மையில ஒவ்வொரு தரம் இப்ப எங்கட அடுத்த தலைமுறைக்கு என்ற பேர பிள்ளைக்கு என்ன இருக்கும் என்று பார்த்தால் நாங்கள் ஒன்றும் சேர்த்து வைக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இங்கே நல்லா இருக்கிறோம், பொருளாதார ரீதியில நல்லா இருக்கிறோம், எல்லா வகையிலும் நல்லா இருக்கிறோம். ஆனால் எங்கட அடுத்த தலைமுறை தொடருமுண்டா தொடராது. ஏன்னு சொல்லி சொன்னால் எங்கட தலைமுறைகளை இணைக்கிறது எங்கட மொழி தான். எங்கட மூதாதையர் வந்து இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளா எங்களுக்கு அரசு முழுமையான அரசு இல்லை, குறுநில மன்னர்களாகத்தான் எல்லாம் இருந்திருந்து நாங்கள் எல்லாம் இன்றைக்கும் எங்களை அழிக்க 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 அழிய மாட்டோம்னு சொல்லி இந்த நிமிந்து நிற்கிறதுக்கு காரணம் எங்கட மூதாதையர் இதை கடத்தி கொண்டு வந்து அந்த அஞ்சல் தடியை வந்து இந்த தலைமுறையிட்ட தந்திருக்கணும். இந்த தலைமுறை வந்து இதை சரியா கொண்டு போய் சேர்க்கணும். இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த நாட்டில பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொழில்நுட்ப ரீதியில நிறைய வளர்ந்து எல்லா பிள்ளைகளும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். இப்ப நாங்கள் அவைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட பாடத்திட்டங்கள், எங்களோட செயற்பாடுகள், கற்பித்தல் முறைகள் இதுகளை வந்து சரியான மாதிரி செய்யணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு புதுவிதமான இளைய அணியை கொண்டு தான் வந்து இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட 25-30 வருடங்களா இயங்குற அமைப்புகள் வந்து ஒரே ஆக்கள் தொடர்ச்சியா இருக்கிறபடியா புதிய சிந்தனைகளோ அல்லது இளைய ஆக்களின் வரவோ அல்லது எங்களுக்கு மூத்த ஆக்கள் நிறைய வளமான ஆசிரியர்கள் இருக்கணும், வளமான அறிவாளர்கள் இருக்கணும். இவைகளை வந்து நாங்கள் இதுக்குள்ள சேர்த்து கொண்டு போற பக்கமோ இல்லாத நிலைமையில இருக்கு. உண்மையில இது தோறு நோக்கம் சிந்தனை இல்லாத நிலைமையால தான் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம்னா சின்ன சின்ன தவறுகள் எல்லாத்தையும் திருத்தி கொண்டு நாங்கள் தொடர்ச்சியா ஓடுறோம். இப்ப கிட்டத்தட்ட 85ஆம் ஆண்டு 1985ஆம் ஆண்டு ஜெர்மன்ல ஊன்றப்பட்ட விதைதான் வந்து இந்த தமிழ் பள்ளி. அதுல இருந்து திருப்பி 2004ஆம் ஆண்டு வரைக்கும் ஓடி அதுக்கு பிறகுதான் வந்து கைமாறுது. கைமாறிக்கொண்டு வரையலாம் தொடர்ச்சியா நாங்கள் அதை கொண்டு போக முடியாத நிலைமையில தான் வந்து நாங்கள் இதை எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கடத்திடணும். மொழி, கலாச்சாரம், பண்பாடு, கலை. இப்ப எங்கட நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து எங்கட மொழி எவ்வளவு நிலைமையில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். கூடுதலா பிள்ளைகள் வந்து இப்ப சிங்கள மொழியை படிக்கொண்டு புத்தகத்தை கொண்டு தான் போயிடும். அதே நேரத்தில் கலைன்றது வந்து அங்க இல்லை. எங்கட நாட்டுல எங்கேயாவது பல்கலைக்கழகங்கள்லயோ எதுவும் பெருவிழாக்கள்ல 1-2 கலை இருக்கு. மற்றும்படி எங்கட பாரம்பரிய கலைகள் ஒன்றும் அங்க இல்லை. அப்ப அந்த வகையில நாங்கள் வந்து தனிய கல்வியை கொண்டு ஓடையலாது. கலையும் சேர்த்து ஓடினால்தான் வந்து எங்கட பிள்ளைகளுக்கும் விளங்கும். சரி, எங்கள்ட்ட இவ்வளவு கலை இருக்கு, நாங்கள் இவ்வளவு ஒரு பூர்வீக இனம், இவ்வளவு கலைகளுக்குள்ளால நாங்கள் தமிழை கற்பிக்கலாம் என்று சொல்லி இந்த ஒரு அடிப்படை கோட்பாட்டை வச்சு தான் வந்து நாங்கள் இப்ப இயங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் நீங்கள் கேள்வி கேட்கல, நான் கரைக்கலாம். நிச்சயமாக சொல்லும் பொழுது நிறையவே ஊற்றெடுக்கின்றது, நிறையவே ஆதங்கங்கள் இருக்கின்றது. எங்கள் மொழி தொடர்பாக, இருப்பு தொடர்பாக, வாழ்வியல் தொடர்பாக, தமிழர்களுடைய தொடர்ச்சி தொடர்பாக நிறைய கேள்விகளோடு இருக்கின்ற பட்சத்தில் இந்த மொழி சார்ந்து மொழி என்ற அந்த உயிர் இழை விடுபட முடியாத ஒன்று. அதை பக்குவமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பெரும் பொறுப்போடு நீங்கள் இந்த கல்வி நிறுவனத்தோடு பயணிக்கிறீர்கள் என்ற பொழுது மகிழ்ச்சியாகவும் ஒரு அளவே திருப்தியாகவும் இருக்கின்றது. என்றால் சமூகத்துக்குள் ஒவ்வொருத்தரும் எடுக்கின்ற அந்த பொறுப்பு உணர்வு தான் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்கின்ற அஞ்சலோட்டத்தை சரியாக கொடுக்கக்கூடிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். வாழும் காலத்தில் எந்தெந்த பொறுப்புகள் இருக்கின்றமோ அந்தந்த பொறுப்புள்ளவர்கள் சரியான முறையில் இருந்தால் அந்த சமூகத்தினுடைய இருப்பு தொடர்ச்சியாக இருக்கும் என்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது கிரி. இதைவிட எனக்கு பலர் மத்தியில் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் மொழி கற்பித்தல் என்ற தொடர்பாக வருகின்ற பொழுது பல விவாதங்கள், பல கேள்விகள் இருக்கின்றன. ஒரு சிலர் சொல்லுவார்கள், இந்த மொழியை கற்பிப்பதற்கு இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறையவே சுமை இருக்கின்றது, கல்வி சுமை இருக்கின்றது. அதற்கிடையில் இவர்கள் நிறையவே திணிக்கிறார்கள். வரலாறுகள் சொல்லப்பட வேண்டுமா, மொழியை மட்டும் சொன்னால் என்ன என்ற ஒரு கேள்வி பலருக்கு இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய
உங்களுடைய தமிழர் கலை கல்வி நடுவம் ஐக்கிய ராஜ்யத்தினுடைய முனைப்புகளில் வரலாறு இந்த மொழியோடு சேர்ந்து கடத்தப்படுகின்றதா, கடத்தப்பட தேவையா என்பது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? வரலாறு என்னும் பொழுது நான் எங்களுடைய வழி, எங்களுடைய இடம்பெயர்வு, எங்களுடைய பூர்வீகத்தினுடைய அடிப்படை தன்மைகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா மொழியோடு சேர்ந்து? ஆமாம், நிச்சயமா வரலாறு வேறில்லாத மரமும் வரலாறு தெரியாத இனமும் ஒரு காலமும் நின்று நிலைக்க முடியாது, வாழவும் முடியாது. அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எங்கட தலைமுறை, எங்களுக்கு மூத்த தலைமுறையோ தொடர்ச்சியாக எங்கட மக்களுக்கு தொடர்ச்சியான வரலாறுகள் இதுகள் கிடைக்கவும் இல்லை. அது தேடி படிக்கிற அளவுக்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கல. இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் தமிழர் கலை கல்வி நடுவத்துக்கு கூடாக வரலாறுன்ற ஒரு பாடத்தை தனியாக கொண்டு வரோம். அதை என்ன மாதிரின்னு சொன்னால் ஆரம்ப கல்வியில இருந்து அவைகள் தங்களுடைய அப்பா அம்மான்ற பூர்வீகத்தை அறிஞ்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவை அங்கே இருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்தா பிறகு என்ன நடந்தது, அதுக்கு பிறகு கொஞ்சம் பக்குவம் அடையல எங்களுக்கு நடந்த அநீதிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு இனம் இப்படி நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் என்ற விஷயமும் வரலாற்றுக்குள்ளால நாங்கள் கடத்துறதுக்கு இருக்கிறோம். வரலாற்றுக்குள்ளால தான் அதை கொண்டு போக முடியும். ஆகவே நாங்கள் வரலாற்றை ஒரு தனிப்பட்ட பாடமா நாங்கள் அதை கொண்டு போறதுக்கு இருக்கிறோம். இந்த நாட்டை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் எல்லாரும் அணியமா இருக்கணும் படிக்கிறதுக்கு. நாங்கள் திணிக்க இல்லை. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேர மேலாண்மை தான் இங்கே பிரச்சனையா இருக்கு, டைம் மேனேஜ்மெண்ட். இதுக்குள்ள பார்த்தால் இங்கே நிறைய அமைப்புகள் இருக்கு. எல்லாருமே ஏதோ தாங்கள் செய்யணும்னு சொல்லி எல்லாரும் செய்து கொண்டிருக்கணுமே ஒழிய ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரு கட்டமைப்பு கீழே எங்களோட அடுத்த தலைமுறைக்கு இது பிரயோசனப்படுமா? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 52 கிழமை, இந்த 52 கிழமையில 30 கிழமைக்கு தான் நாங்கள் தமிழ் பள்ளிக்கூடம் வரோம். அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா நிறைய போட்டி நிகழ்வுகள் இதுகள் எல்லாம் ஒரு சமூக பரம்பலா போச்சு. இன்னொரு ஆள் இந்த பிள்ளை போனோடனே இந்த பிள்ளையும் போகணும். ஆகவே நாங்கள் கூட்டிக் கொண்டு வரோம். ஏன் எதுக்கண்டு இல்லை. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு சில ஒரு பொருளாதாரத்தை நோக்கியதாக இருக்கும், அல்லது ஒரு களியாட்டம் கொண்டாட்டத்தை நோக்கியதாக இருக்கும். அப்போ இப்படி நாங்கள் பிள்ளைகளின் நேரத்தையும் கொண்டே வீணடிச்சு எங்கட பொருளாதாரத்தையும் கொண்டே வீணடிச்சு திருப்பி களைச்சி போய் வந்திருப்பினோம். திருப்பி தமிழ்ல தான் கை வைப்பினோம். முதல் நாங்கள் பள்ளிக்கு போகாம இன்றைக்கு விடலாமோ நாளைக்கு விடலாமோ. அப்ப இதை பெற்றோர் மிக முக்கியமா கவனிக்கணும். எங்கட பிள்ளைக்கு என்ன தேவை, இன்னொரு போட்டிக்கோ அல்லது இன்னொரு நிகழ்வுக்கோ போறதால எங்கட பிள்ளைகள் என்னத்தை அடையினோம். இப்போ நாங்கள் ஒரு 10 பவுண்ட்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிச்சுன்னா அந்த 10 பவுண்ட் எங்கட பிள்ளைகளுக்கு திருப்பி அல்லது எங்களுக்கு எப்படி எந்த வடிவில் வருது, அல்லது இன்னும் ஒரு ஆளுடைய வியாபார நோக்கத்துக்காக அது போகுதான்னு சொல்லி உண்மையில பெற்றோர் இதை சிந்திக்கணும். இப்ப சிந்திக்காத இனமும் சந்திக்காத உறவும் தொடராது. நாங்கள் எங்களோட மக்கள் இப்ப சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கு. இனி எங்களுக்கு இதுக்கு மேலே இந்த வழியுமே இல்லை. எங்களோட ஆயுதம் மௌனிக்கப்பட்டு 17 வருஷம் ஆகியும் இன்றைக்கும் எங்களால் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் அங்கால அடுத்த கட்டம் எங்களோட இனத்தை சேர்க்கவோ அல்லது எங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்றதை கொடுக்கவோ முடியாத நிலைமையில இருக்கேக்கல பிள்ளைகள் சிந்திச்சே ஆகணும். பிள்ளைகள் சிந்திக்கணும்டா, பெற்றோர் சிந்திக்கணும். பெற்றோர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இது அவையில தப்பு இல்லை. இங்க எல்லாருமே கஷ்டம், வேலை, ஓடி களைச்சு போய் வர பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவுகளே குறைவா இருக்கு. அப்ப அடிப்படையில எங்களுக்கு தமிழ் பள்ளி என்றது நாங்கள் அது ஒரு 2ஆம் நிலை பள்ளியா தான் பார்க்கிறோம். அடிப்படையில வீடுதான் பள்ளி. முதலாவது நாங்கள் பிள்ளை எங்க தொடங்கணும்னு சொன்னா வீட்டுல தமிழ் கதைக்க தொடங்கணும். வீட்டுல தமிழ் கதைச்சு ஒழுங்குக்கு வரையக்குள்ள பிள்ளை 4 வயசுல 5 வயசுல பள்ளிக்கூடம் வரையக்குள்ள அந்நியமா இருப்பினோம் அடுத்த கட்டம் படிக்கிறதுக்கு. அப்ப இதுகள் எல்லாம் ஒரு சமூகமா நாங்கள் சேர்ந்து கதைச்சு நாங்கள் அவைகளுக்கு விளங்கப்படுத்தி, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சிந்தனையும் எல்லா நேரமும் வராது. அப்ப ஒரு சமூகம் என்பது 70-75 விழுக்காடு மக்கள் இயல்பு வாழ்க்கையை பார்த்து கொண்டிருப்பினோம். மிச்சம் 25-30 விழுக்காடு தான் இதுகளை சிந்திச்சு இதுகள் சம்பந்தமான செயற்திட்டங்களை கொடுத்தா மற்ற மக்கள் அதை பின்பற்றுவின. அப்ப இது ஒரு சமூக பொறுப்பு, ஒரு இனத்தின் இந்த தலைமுறையின் அடிப்படை வரலாற்று கடமை. இந்த கடமையை ஒவ்வொருவரும் நாங்கள் செய்யணும். முதலாவது பெற்றோர் செய்ய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா வீட்டுல நிச்சயமா தமிழ் கதைக்கணும். தமிழ் தவிர்த்து வேறு எந்த மொழியும் கதைக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா எங்கட பார்க்கறது நாங்க தமிழ் இல்லை, ஒரு இடம் தமிழை பார்க்க முடியாது. காதல கேட்கறது தமிழ் இல்லை, நாங்கள் பேசுறது தமிழ். அம்மா அப்பாவோ எல்லாருமோ பெரும்பாலும் ஒரு சமூகமா கூடினா கூட உடனே ஆங்கிலத்துல தான் கதைக்கிறோம்.
அப்ப எங்களோட உணர்வில் தமிழ் இல்லை. அப்ப நாங்கள் பிள்ளைகளை எப்படி குறை சொல்லலாம்? இவ தமிழ் கதைக்க பஞ்சு படினம் அல்லது ம், தமிழ் நிகழ்வு ஒன்றுக்கும் வரியினம் இல்லை, அவை பிள்ளைகள் விரும்பினம் இல்லை என்று சொல்றது வந்து உண்மையில நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகிறோம் என்றதான் அது என்ற அர்த்தம். பெரியொரு ஆதங்கம் என்ன அடுத்த கேள்வி அதான்றது சரியாக ஒரு கல்வி ஆசிரியர்களை மட்டுமோ அல்லது ஒரு கல்வி நிறுவனங்களை சார்ந்த அந்த நிர்வாகிகளை மட்டுமோ நாங்கள் தங்கியிருக்காமல் அடுத்த அனைத்து சமூகமாக எங்களுடைய பொறுப்பு என்ன என்பது நாங்கள் எப்படி சிந்திக்கலாம் என்பது நீங்கள் ஆரம்பத்திலே அதை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. பெரிய ஆதங்கம் கிரி என்னென்னு சொன்னால் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்றுட்டு அவசரமான கொண்டாட்டங்களும் அவசரமான பொங்கல்களும் அதனுடைய அர்த்தங்களை சரியாக நிதானமாக கடத்துவதற்கு சிந்திப்பதற்கு அல்லது திட்டமிடுவதற்கு நாங்கள் பல இடங்களில் தவறி இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போட்டிக்கான அல்லது ஒரு முகநூல் உள்ள சமூக வலைத்தளங்களில் எங்களுடைய புகைப்படங்களை பதிவிடுவதற்கான ஒரு அவசர முனைப்புகளால் தான் பல விடயங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது என்பதை எங்களுடைய சமூகம் சார்ந்து பல விடயங்களில் நாங்கள் அவதானம் செலுத்தியதாகவே தமிழர் கலை கல்வி நடுவம் அடுத்த சந்ததியை உருவாக்குகின்ற அல்லது கல்வியை கொடுக்கின்ற திட்டத்தில் நிதானமாக செயற்படுகின்றது என்ற உங்களுடைய வார்த்தையின் நிமித்தம் நாங்கள் ஓரளவு என்னோடு சேர்ந்து அனைத்து சமூகமே பல விதமான சிந்தனைகள் விவாதங்கள் கருத்துக்களோடு அடிக்கடி சிந்திக்கின்ற ஒரு விடயம்தான். அதற்கு நிறையவே நிச்சயமாக ஒரு நம்பிக்கையான ஒரு பதிலை தந்திருக்கிறீர்கள் என்றே நம்புகிறேன். இந்த மதுப்பளிப்பு விழா தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டு தொடர்ச்சியாக உங்களுடைய பணிகள் தொடர்பாகவும் கடமைகள் தொடர்பாகவும் கனவுகள் தொடர்பாகவும் பேசலாம் என்று இருக்கின்றேன். இந்த மதிப்பளிப்பு விழா எப்பொழுது நடைபெறப் போகின்றது? ஏன் இந்த மதிப்பளிப்பு விழா நடைபெறுகின்றது? எப்படியான வகையில் இது நீங்கள் வடிவமைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மேலும் பேசலாம். சிவகுமார், இது தொடர்பாக நீங்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம். எதிர்வரும் 15ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஹெரோ லெசர் சென்டரில் எங்களுடைய பரிசளிப்பு விழாவும் மதிப்பளிப்பு விழாவும் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற தமிழ் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் மேலும் பல மாணவர்கள் இதை பார்த்து அறிந்து இன்னும் தமிழ் கற்க முயல வேண்டும் என்பதற்காகவும் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சென்ற வருடம் தமிழ் தேர்வில் அதிதிறன் பெற்ற மாணவர்கள் மற்றும் செங்காந்தல் தமிழ் திறன் போட்டிகளில் முதல் 3 தரங்களில் வெற்றியீட்டிய மாணவர்கள் அவர்களுக்கான பரிசளிப்பு. தொடர்ச்சியாக 5 வருடங்கள் அதிதிறன் பெற்றவர்கள், தமிழில் 12வது வகுப்பை நிறைவு செய்த மாணவர்கள், 10 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்குமான மதிப்பளிப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இத்துடன் பள்ளி செல்லும் நேரம் வாரம் ஒரு குரல் தந்த மாணவர்களுக்குமான பரிசளிப்பும் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் மகிழ்வூட்டு நிகழ்வுகளாக நாங்கள் செங்காந்தல் மற்றும் தமிழ்திறன் போட்டிகளில் திருக்குறள், பேச்சு, நடனம், பாடல், வில்லுப்பாட்டு, நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளில் முதலாவது இடம்பெற்றவர்களுடைய நிகழ்ச்சிகளும் இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினராக நாங்கள் லண்டனில் பிரித்தானியாவில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருவரும் 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக தமிழவையை நிறுவி அதன் காப்பாளராக இருக்கின்ற புலவர் அண்ணாவை அழைத்திருக்கிறோம். புலவர் அண்ணா புலவர் நல்லதம்பி சிவநாதன் அவர்கள் கிளிநொச்சியில் அவர் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். இது பலர் அறியாத விடயம். பலர் அறிந்த விடயம் என்னவென்றால், அவர் ஒரு தாயக பாடல்கள், பக்தி பாடல்கள் மற்றும் சத்தியம் சாகாது, ஆழ்கடலுக்குள் என அருயிர் முன்னோர், காவிய சலங்கை போன்ற நூலாசிரியர், நூல்களை எழுதியவர் என்று பலரும் அறிந்த விடயம். இவர் ஒரு கட்டட பொறியியலாளர் ஆவார். அத்துடன் இன்னும் பலரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம். இதில் தமிழவையிலே இடம்பெற்றிருக்கின்ற தமிழ் பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியராக இருந்த டாக்டர் சயனன் ஐயா அவர்கள் மற்றும் திருமதி சயனன் அவர்களும் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவரும் இவர்கள் இருவரும் புலவரனாவினுடைய தமிழவை ஊடாக அவருடைய நாடகங்களில் நடித்திருக்கிறார்கள். அவரும் குறிப்பாக இளையவர்கள் சிறார்களுடைய நாடகங்கள், நாட்டிய நாடகங்கள், வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளை இவர்கள் நெறிப்படுத்தி இருக்கிறார் டாக்டர் சயனன் அவர்கள். மேலும் இவரும் தமிழவை சார்ந்தவர் தான் சாவித்திரி அம்மா. இவர் திருமதி சாவித்ரி அத்துவிதானந்தன் அவர்கள் மாவீரர்களின் தாயார்.
இவர் போராளிகளுக்கான ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர் மற்றும் எழுத்தாளர். அவர்களும் நமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார். மேலும் முனைவர் ஸ்ரீகாந்த் அவர்கள், இவர் செயற்கை நுண்ணறிவு பற்றி ஆய்வு செய்தவர். தமிழின் தொன்மை பற்றிய நூல்களை தேடி ஆய்வு செய்து கற்பிப்பவர். குறிப்பாக தொல்காப்பியம் கற்பிப்பவர் இணைய வழியூடாகவும். இவர்களும் எமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார். அத்துடன் சைவ புலவர் கவிஞர் மேனோ ஐயா அவர்கள், கந்தசாமி மனோகரன் MA. இவர் ஓய்வு நிலை ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டிலிருந்து ஓய்வு பெற்றவர். அதன் பின்பு MA பயின்றவர். தமிழறைவு நூல்களை ஆக்கியவர். சிவகுமாரன் தமிழ் பாடசாலையை நிறுவியவர். அவருடன் மற்றும் கலாநிதி பிரபாகரன் அவர்கள் ஊடகவியலாளரும் போரியல் ஆய்வாளர் என்று அறியப்பட்ட திரு அரசு அவர்கள் மற்றும் ஊடகவியலாளர் கோபிரட்னம் கோபி அண்ணா அவர்களும் எங்களுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார்கள். நாங்கள் சிறப்பாக இவர்களை அணுகி இவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று இவர்களுடைய அறிவுரைகளை பெற்று இவர்களுடைய ஆசியுடன் நாங்கள் எமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். ஆகவே இவர்களை சிறப்பு விருந்தினராக பிரதமராக அழைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் என்று மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வரலாறுகளோடு சேர்ந்து பண்பாடுகளும் சார்ந்து பண்பாட்டையும் எங்களுடைய பாரம்பரியங்களையும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாக தமிழர் கலை கல்வி நடுவம் இயங்க போகின்றது என்பது ஏற்கனவே சிவகுமார் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி திட்டமிடலில் பார்க்கும் பொழுது பல போட்டிகளை நடத்தியிருக்கிறீர்கள். வில்லுப்பாட்டு, நாடகம், பாடல் என்ற பலவிதமான எங்களுடைய பாரம்பரிய கலைகளோடும் சேர்ந்த ஈடுபாடு தமிழர் கலை கல்வி நடுவத்துக்கு இருக்கின்றது நம்புகிறேன். அந்த வகையில் இந்த பண்பாட்டு கலை பண்பாட்டு தொடர்பான பொறுப்பாக இருக்கின்ற ரேணுகாசன், உங்களுடைய திட்டமிடல், உங்களுடைய பார்வையில் நீங்கள் நடத்திய போட்டிகள், இதுவரை எப்படியான போட்டிகள், இப்போ சில விடயங்களை சொல்லியிருந்தார் இந்த சிவகுமார் அவர்கள் என்னென்ன விடயங்கள் என்று, இந்த தமிழர் கலை கல்வி நடுவம் எப்படியான பண்பாட்டு ரீதியாக கலை ரீதியான செயற்பாடுகளில் அல்லது கலை ரீதியான கற்பித்தலில் அல்லது நெறிப்படுத்தலில் எப்படியான திட்டமிடலை வைத்திருக்கின்ற அல்லது இதுவரை செய்திருக்கின்றது என்று கொஞ்சம் கூற முடியும்? உண்மையில் இந்த தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடுவத்தினுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா தமிழர் கலை கல்வி நடுவம். நாங்கள் எப்போதும் மொழிக்கு கொடுக்குற அதே சம அளவு தான் கலைக்கும் கொடுக்குறோம். தனியே மொழியை மட்டும் நாங்கள் படிப்பிச்சு கொண்டிருந்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சலிப்படைவாங்க. கலை என்று கலைகள் நூடாக கொடுக்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். இந்த புலம்பெயர் தேசத்தில் வாழ்ற தேசத்தில் இந்த பிள்ளைகள் சுமையோட ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பாடச் சொல்லி ஆடச் சொல்லி கூப்பிடுற போது அவங்க மிக விருப்பத்தோட வருவாங்க. அந்த வகையில் நாங்கள் எதை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், தமிழருக்கான கலை இருக்கு. தமிழரான கலைகளை நம்ம தொலைச்சி விட்டு நாங்கள் நிற்கிறோம். இங்கே மட்டுமில்லை, உண்மையில முத்தமிழ் என்று எடுக்கிறோம். முத்தமிழில் பார்த்தீங்கன்னா இயல், இசை, நாடகம். இயல் இருக்குது, நாடகம் இருக்குது. தமிழருக்கான இசை இல்லை. தமிழருக்கான இசை என்று நாங்கள் சொல்ல வர கர்நாடக சங்கீதத்தை எடுத்தோட கர்நாடக சங்கீதம் சொல்கிறோம். ஆனால் தமிழருக்கான இசை எங்கே இருக்குன்னு நாங்கள் தேடி பார்க்கணும். தேடி பார்க்கின்ற போது உண்மையில் எது தெரியுதுன்னு சொன்னால், எங்களுடைய இசை எங்கே இருக்குன்னா பின்னோக்கி போகும். தேவாரங்கள், திருவாசகங்கள்ல எங்களுடைய இசை இருக்குது. அங்கே போனால் தான் எங்களுடைய எந்த நடையில் எந்த தேவாரங்கள் பாடப்பட்டிருக்கின்றது, எந்த பண்ணில் பாடப்பட்டிருக்கின்றது நாம் கண்டுபிடிக்கலாம். அதைத்தான் நாங்கள் இங்கே கொண்டு வரோம். அதுக்கு உண்மையாக கொண்டு வந்த விஷயம் என்றால், முதலாவது செங்காந்தல் கலைச்சமம். செங்காந்தல் கலைச்சமனுடைய நோக்கம் தமிழீழ தேசத்தில், எங்கள் தமிழீழத்தில் எவ்வாறான கலை செயற்பாடு இருந்ததோ அதை அப்படியே இங்கே கொண்டு வரோம். நீங்கள் அந்த கலைச்சமருக்கு வந்தீங்கன்றால் தெரியும், ஒரு ஈழத்தில் தமிழீழத்தில் எவ்வாறான கலை நிகழ்வு நடந்ததோ அதை அப்படியே நீங்க இங்க பார்க்கலாம். இந்த பிள்ளைகள் எவ்வாறு ஈடுபடுறாங்க. உண்மையில சினிமா தவிர்ந்த அனைத்து, அதாவது தமிழருடைய பாரம்பரியம் ஆதி கலைகளை நாங்கள் கொண்டு வரோம். நிச்சயமாக உண்மையில நீங்க செங்காந்தல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொண்டு வர்றது அது பேர் வச்சது செங்காந்தல் என்று அது தெரியும் உங்களுக்கு. ஏன் நாங்கள் வச்சிருக்கோம்னு தெரியும். தமிழருடைய தேசிய மலர் செங்காந்தல், அதை வச்சிருக்கிறோம். அது காட்டில் ஆடும்போது ஒரு கரகம் ஆடுற மாதிரி ஆடும். அது அந்த கரகம் ஆடுறதுன்னு சொன்னால் எங்களுடைய தாகத்தை தேடி அது ஆடுற மாதிரி இருக்கும்.
அதைத்தான் நாங்கள் பொதுவாக செங்காந்தல் வச்சோம். அதே நேரம் அந்த செங்காந்தல்ல சிறப்பாக பார்த்தீங்கன்னா இசை இருக்கும். இசையில சிறப்பாக பண்ணிசை, பாவோதல், தமிழீழ பாடல்களுக்கான நடனம், தமிழீழ பாடல்களை பின்னணி இசையோடு பிள்ளைகள் பாடுதல், இப்படி வந்து 3 வகையாக வச்சிருக்கிறோம். அதோட நடனம் வந்து சிறப்பாக தனி நடனம், குழு நடனம் வந்து இருக்கும். அதோட நாடகங்கள்ல சிறப்பாக பார்த்தீங்கன்னா பொதுவான நாடகம், மேடை நாடகம், வீதி நாடகம், இன்னும் சிறப்பாக வில்லிசை. இப்போ கடந்த முறை நடந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா ஒரு வில்லிசை நடந்தது. 2 பள்ளிகள் பங்கு பெற்றின. ஒன்று வாழிட மொழி எமதில்லை என்ற ஒரு வில்லிசை, அடுத்தது யாழ் நூலகம் பற்றி வில்லிசை. 2ம் சிறப்பாக இருந்தது. அதுல இந்த யாழ் நூலகத்தை பற்றி அரங்கேற்றிய மாணவர்கள் எங்களுடைய கண்ணீரை வர வைத்தார்கள். யாழ் நூலகத்துக்கு என்ன நடந்தது, அதில் பெருமை சொல்லி, அது அழிவு எவ்வாறு அளிக்கப்பட்டது, அரசு இயந்திரம் எவ்வாறு எங்களுடைய யாழ் நூலகத்தை அளித்தது என்றதை வந்து சிறப்பாக சொன்னார்கள். அது உண்மை அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. நாங்கள் அதை சொல்லும் போதுதான் தெரியும், நாங்கள் எவ்வாறான அடக்குமுறைகள் இருக்கிறோம், எவ்வாறான வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதாவது ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அப்ப நிச்சயமாக போராடித்தான் ஆகணும். போராட்டம் என்று சொன்னால் ஆயுதம் தூக்கிய போராட்டம் அல்ல, எங்கட வழிகளை சொல்ல வேணும். இங்க எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. எல்லாரும் நல்ல திறமான முறையில நாங்க வைத்தியராகவோ பொறியியலாக வரலாம். ஆனா தமிழனாக இருக்க வேண்டும். மொழி அழிந்தால் இனம் அழியும் என்ற ஒரு பெருங்கூற்று இருக்கு. அது பல இனங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா நாங்க அந்த மொழியை விடக்கூடாது. எங்களுடைய முதுகெலும்பு, எங்களுடைய வாழ்நாள் சாதனை என்ன மொழி, அந்த மொழியில கதைச்சாக வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் செய்யறோம். கலை செயற்பாடு இப்படித்தான் இருக்குது. அதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கலை செயற்பாடு இன்னும் சிறப்பாக நாங்கள் உயிரோவியம் என்ற ஒரு செயலை கொண்டு வரோம். உயிரோவியம் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாங்கள் நடத்துறோம். உண்மையில அங்க நடந்த வழிகளைத்தான் சொல்றோம். வழிகளை வரலாறாக்குற முறை தான் எங்களோட முறை. வரலாறு எங்களுக்கு இல்லை என்றாலும் எங்களோட வழிகள் தான் எங்களுக்கு வரலாறு. அப்ப அதுல நாங்க உயிரோவியத்துல ஓவியங்கள் கொடுக்குறோம். அகவை அடிப்படையில பிரித்து சிறிய பிள்ளைகளிலிருந்து 17 வயதுக்குமான அகவைகளை பிரித்து அவர்களுக்கு தலைப்போல கொடுத்து 3 மாதத்துக்கு முதல் கொடுத்து அவங்கள சிறப்பான முன்னாயத்தங்களை செய்ய வச்சு வரைய சொல்றோம். போட்டி முறையும் செய்யறோம். உண்மையிலேயே நாங்க சொல்றோம்டா இங்க எங்கட பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஓவியம் வரைகிறது சரியான விருப்பம் எங்க பிள்ளைகளுக்கு. அந்த ஓவியத்தின் மூலமாக அந்த பிள்ளைகள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். தமிழீழம் சார்ந்த படங்களை பார்க்கின்ற போது இது எங்களுடைய தேசம், இது எங்களுடைய மக்களுக்கு நடந்த அநியாயம், இது எங்களுடைய நடந்த துரோகம், அதெல்லாம் பார்ப்பாங்க. அதன் மூலம் பிள்ளைகளுக்கு கடத்தப்படும். அந்த மொழி சார்ந்து கலை சார்ந்து எல்லாமே கடத்தப்படும். அதை நாங்கள் செய்கிறோம். அதே நேரம் தியாகத்தின் வேரை தேடி என்ற ஒரு போட்டி வைக்கிறோம். வினாவுடைய போட்டி தான். அதுக்கான தயாரிப்புகளை நாங்கள் செய்து நாங்களே எல்லாம் பிள்ளைகளுக்கு விடைய பரப்புல கொடுத்து விளக்கமான முறையில மாதிரி வினாக்களை கொடுத்து அவங்க தயார்படுத்துறோம். அது முழுக்க தியாகம், எங்க தமிழீழ மண்ணுக்காக யார் யார் தியாகம் செய்தார்கள், எவ்வாறான தியாகத்தை செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் அதை கொடுக்கிறோம். இன்னும் ஒரு சிறப்பாக ஒரு இது செய்ய வந்திருக்கோம்னா தமிழீழத்தின் உயிர்ப்பு மொழி என்ற ஒரு நிகழ்வை நாங்கள் இந்த முறை அறிமுகப்படுத்துறோம். தமிழீழத்தின் உயிர்ப்பு மொழி என்று சொல்ற போது எங்கட தமிழீழத்துக்கான உயிர்ப்பு மொழியை தந்தவர் யார், அவருடைய சிந்தனையை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். ஏன்னா நிச்சயமாக அவ்வாறான சிந்தனையை ஒரு புரட்சியாளரால கொடுக்க முடியாது. இதுவரை இருந்த புரட்சியாளர்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தலைவன் தான் சிறந்த புரட்சியாளர் உலகத்திலேயே. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, எங்க பிள்ளைகிட்ட கேட்டா யார் சிறந்த புரட்சியாளர்னு கேட்டா நாங்கள் இணையத்துல தேடுவோம். ஆனா எங்க கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு புரட்சியாளர் இருக்கிறார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார், பெரிய வரலாறா இருக்கிறார், அதை நாங்கள் மறந்துடுறோம். ஆனா அந்த பிள்ளைகளையும் நாங்கள் சொல்லி ஆகணும். வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ நாங்கள் கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். அதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இந்த உயிரோவியத்தின் ஊடாக. அதை விட இன்னும் சிறப்பான தமிழ் திறம் போட்டி நடக்குது, விளையாட்டு போட்டி நடக்குது. இப்படியான நிகழ்வுகளை வந்து தமிழர் கலைகளின் நடுவம் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. உண்மையில இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குறுகிய காலம் இருந்தாலும் பெரிய ஒரு பாய்ச்சலை நாங்கள் செய்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு மொழி தேவை. மொழியால ஒன்றுபட்டு நாங்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, கடப்பாடு இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இந்த புலம்பெயர் தேசத்துல வந்தவர் எல்லாரும் கோயில்கள் கட்டினார்களுடைய கல்விக்கூடங்கள் கட்டவே இல்லை. பக்தியில மூலிகைகளுடைய அறிவை தேடியோ இந்த மொழியை தேடியோ யாருமே போகவில்லை. சில இனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வணக்க தளத்தில் வச்சு தங்களுடைய மொழியை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படியே மாறுபட்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லா அறிவகங்களும் எல்லா மொழி சார்ந்து கற்பிக்கிற பள்ளிக்கூடங்களும் மிகவும் கடினமான முறையெல்லாம் படிப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைய கோயில்கள் வந்து செழிப்பாக இருக்குது. அதை நீங்க பார்க்கலாம். அது ஒரு எல்லாருடைய சிந்தனைக்குமாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் அதுதான்.
நீங்கள் காய்ச்சி கொண்டிருக்கவே என்னுடைய வார்த்தைகள் அடங்கி போகிற அளவுக்கு சில சிந்தனைகளை கொண்டு நிதானமாக நீங்கள் போடுகின்ற பொழுது அனைவருமே சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே பல விஷயங்கள் நாங்கள் இன்னும் சிந்திப்பதற்கு முதல் கடமையாற்றினவர்களும் கூட தொடர்ந்து தங்களுடைய கடமையிலிருந்து தவறினார்களா என்று தங்களை தாங்களே மீள் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய தேவையும் கடமையும் கூட அவர்களுக்கு இருக்கின்றேன் நினைக்கின்றேன். காலங்கள் கடந்து வருகின்ற பொழுது இந்த குழந்தைகளுக்கான விருப்பு, கற்றலுக்கான விருப்பு, மொழியுடனான பற்றுதல் விட்டு போவதற்கான காரண காரியங்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றன, அதனுடைய தவறவிடப்பட்ட பிழைகள் என்ன என்பதும் நாங்கள் திருத்தி கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவையும் கடமையும் கூட கல்வியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, அறநிலை பள்ளிகள் சார்ந்து சிந்திக்கின்ற நடைமுறைப்படுத்துகின்ற அனைவருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களோடு பேசும்பொழுது நிறைய சிந்தனைகள் பிறக்கின்றன. ஆனால் நிதானமாக நீங்கள் மிக நிதானமாக தமிழர் கலை கல்வி நடுவம் நிதானமான சிந்தனையோடு ஒரு நீண்டகால நோக்கோடு ஒவ்வொரு திட்டங்களையும் கல்வி மொழி கற்பித்தலையும் சரி, கலை பண்பாட்டு வளர்ச்சிக்கான தேடுதலிலும் சரி மாணவர்களை சரியாக நெறிப்படுத்த வேண்டும், நிதானமாக வழிப்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறீர்கள் என்பது எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கையை, சந்தோஷத்தை தருகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. மிக நல்லது. இந்த நேரம் சிவகுமார் அவர்கள் நிதானமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயக்குநராக இருந்து கொண்டு நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இந்த நேரத்தில் இந்த நீங்கள் சொன்ன விடயங்கள் அத்தனையுமே மிக முக்கியமான விடயங்கள் என்றே பார்க்கிறனால் நாங்கள் இந்த குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இரட்டை உலகம், இரட்டை கலாச்சார பின்னணிக்குள் அவர்களுடைய வாழ்வு இருக்கின்றது. தனியாக தாயக வேர்களோடு இருந்து அவர்கள் அல்ல. அவர்களுடைய சிந்தனை புலம் ஒரு வேறுபட்ட புலமாக இருக்கு. நாங்கள் சிந்திப்பதற்கும் அவர்கள் சிந்திப்பதற்குமான இடைவெளி நிறையவே இருக்கிறது. ஆகவே இந்த நிலையிலே இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் கல்வி அல்லது எங்களுடைய கலைகளை கொடுத்தலில் எப்படியான சமத்துவம், அதாவது சமநிலையை பேண வேண்டிய தேவை இருக்கிறது, எப்படியான சவால்கள் உங்களுக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள், அதன்படி வழிப்படுத்தப்படுகிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? சவால்கள் நிறையவே சவால்கள் இருக்கின்றன. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆலோசனை தருபவர்கள், முக்கியமான ஆலோசகரான புலவர் என்ன சொல்லுவார் பிள்ளைகளுக்கு முதலில் தமிழ் நம்பிக்கையை கொடுங்கள், தமிழில் இன்பத்தை கொடுங்கள், அப்பொழுது பிள்ளைகள் தானாக வருவார்கள் என்று. அது சம்பந்தமாக நாங்கள் நிறையவே உரையாடி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கான இப்பொழுது நவீன சாதனங்கள் இருக்கின்றன, நவீன தொடர்பாடல் சாதனங்களும் சமூக ஊடகங்களும் இருக்கின்றன. இதில் நாங்கள் தேடல் ஒன்று இருக்குது நிறைய ஆப் வழியாக நிறைய எப்படியான இந்த தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த வேண்டும். இதற்கு மேலதிகமாக முக்கியமாக ஆசிரியர்கள் எப்படி பிள்ளைகளை அணுகுவது என்பதற்காக ஆசிரியர்களை வளப்படுத்துவதற்கான ஆசிரியர் நற்பணி குழாம் ஒன்று எங்களிடம் இருக்கிறது. அதனூடாக ஆசிரியர்களை வளப்படுத்துறதுக்கான வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களுக்கான பட்டய கல்வி வகுப்பை ஆரம்பித்திருக்கிறோம். ஆசிரியர்களுக்கான பட்டய கல்வி வகுப்பில் அதாவது டிப்ளமா, இதற்காக இலங்கையிலிருந்து பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர்கள், தமிழ்துறை பேராசிரியர்களை அணுகியிருக்கிறோம். அவர்களுடைய வகுப்புகள், நேரடியான கணினி மூலமான வகுப்புகள், இணைய வழி வகுப்புகள் ஊடாக ஆசிரியர்களை வளப்படுத்துகிறோம். அதன் மூலமாக ஆசிரியர்களை வளப்படுத்துவதன் ஊடாக பிள்ளைகளை அணுகுவதற்கான வழிகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். நல்லது. உண்மையில் அவர்களை வழிப்படுத்த வேண்டியவர்களையும் நெறிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் ஒரு சமூக நிர்வாகம் சார்ந்து இருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ் கற்றல் என்ற வகையில் பார்க்கும் பொழுது ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்டது நோக்கோடு இந்த தமிழர் கலை கல்வி நடுவம் பரீட்சைகளை நடத்துகின்றதா அல்லது உணர்வுகளோடு சேர்ந்து கடத்தப்பட வேண்டும் என்று யோசிக்கிறதா? இது பரீட்சைகள் இப்போ அதிதிறன் பெற்றவர்களுக்கான மதிப்பளித்தல் இருக்கின்றது. அப்போ அந்த அதிதிறன் பெற்றவர்கள் போட்டி நோக்காக அல்லது தேர்தல் நோக்காக ஒரு பரீட்சையை எடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு கற்கின்றார்களா, கற்கும்படி அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்களா, அல்லது உணர்வோடு சேர்ந்து மொழி பற்றுதலை கொண்டு வருவதற்கான மாற்றங்கள் இந்த மாணவர்களில் ஏற்பட்டிருக்கின்றதா என்ற இதை எப்படி சொல்லலாம் கிரி? பிள்ளைகள் உண்மையிலே அவை பெற்ற அடைவுக்குரிய ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதால் நாங்கள் அவை மதிப்பளிக்கிறோம். அதோட நாங்கள் வகுப்பறையிலே பிள்ளைகளை எங்களோட மொழி சார்ந்தும், கலை பண்பாடு சார்ந்தும், கலாச்சாரம் சார்ந்தும்,
இப்படியான விடயங்களை நாங்கள் அவைகளோட கதைச்சு கலந்து ஆலோசித்து அவைகளை கதைக்க விட்டு ஒருவரோடு ஒருவர் பழக விட்டு கதைச்சு அப்படியான விடயங்களை தான் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். தேர்வுன்றது உண்மையிலே அது இந்த கல்வி முறையில் தவிர்க்க முடியாத ஒரு விடயம். ஆனால் நாங்கள் தேர்வுக்காக மாத்திரம் நாங்கள் கற்பிக்கவில்லை. அந்த ஒரு விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இனி வார காலங்களில் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தில் விளையாட்டாக கற்கக்கூடிய மாதிரி நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறோம். எங்களோட தொழில்நுட்ப பிரிவு உண்மையில் எங்களோட அடிப்படை அடிநாதமே எங்களோட தொழில்நுட்ப பிரிவு தான். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா விடயங்களையும் நாங்கள் தொழில்நுட்பத்துக்குள்ளெல்லாம் கொண்டு வரோம். ஏன்னா இந்த பிள்ளைகள் இப்போ இந்த தலைமுறை இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அதோட தான் பழகினோம். எல்லா இடமும் அதோட தான் பழகினோம். இப்போ நாங்களும் உலகத்தோடு சேர்ந்து ஓடினா தான் நாங்களும் சில விடயங்களை அணுகலாம். பிள்ளைகள் விரும்பி வருவினோம். இப்போ நாங்கள் நெடுகளுமே பழைய முறை மாதிரி இருந்து கொண்டு பிள்ளைகள் வரையில படிக்கல என்று இருக்காமல் புதிய தொழில்நுட்பங்களோட அவைகள் விரும்புகிற வகையில் எங்களுக்கு அடிப்படை தேவை மொழியை அவர்களுக்கு போட்டோணும். அவர்கள் கஷ்டப்படாமல் எங்களோட கலாச்சாரத்தை பழகணும், படிக்கணும், பண்பாடு தெரியணும், எங்களோட பாரம்பரியம் தெரியணும், வரலாறு தெரியணும். அதுக்கு தான் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் தனிய கல்வி முறை இல்லாமல் தமிழை இலக்கணத்தை படிப்பிச்சு அல்ல இலக்கியத்தை படிப்பிச்சு அப்படி போகாமல் எல்லா வழியிலையும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஏதோ ஒரு வழியால் எங்களோட இடத்தை சேருவினோம். இந்த ஒரு ஒழுங்கில் தான் நாங்கள் கற்பிச்சு கொண்டு போகிறோம். மற்ற இந்த பிள்ளைகள் கஷ்டப்படினம் சவால்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருந்தீங்க. அந்த சவால்கள் என்று வரைகளை உண்மையில எல்லா இடத்துலையும் சவால் இருக்கு. நாங்கள் வேலை செய்கிற இடத்தையும் சவால் இருக்கு, நாங்கள் வாகனம் ஓடிக்கொண்டு போய்க்கும் சவால் இருக்கு. அது எங்களோட மனசை பொறுத்தது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் முதல் ஒரு அடிப்படை குடும்பம், ஒரு இனத்தின் குடும்பம். அந்த குடும்பம் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு அது ஒரு குறுகிய நிர்வாகம். அந்த நிர்வாகத்தை நாங்கள் சரியா செய்தோம்னு சொன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் செய்யறதுல அந்த சவால் வராது. எங்கட குடும்பத்துக்கு என்ன வேணும் அதை குடும்பத் தலைவர் அதை முடிவெடுக்கணும். அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்கலாம். அதை முடிவெடுத்து பிள்ளைக்கு என்ன வேணும்னு கொடுப்பேன். நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எல்லாரும் நிச்சயமா பிள்ளை 3 வயசுக்குள்ள போட வேண்டிய தடுப்பூசி அவ்வளோ போடுறோம். அப்ப அதே மாதிரி இது ஒரு மிக முக்கியமான காரியம். இப்ப கல்வி என்ற இந்த நாட்டில் நாங்கள் படிக்கிறது பொருளாதார கல்வி. நாங்கள் படிப்பிக்க வேண்டிய எங்களோட வாழ்க்கை கல்வி. இப்ப நாங்கள் பார்த்தோம்னா இப்ப எங்களோட நண்பரோட அல்லது உறவினரோட கதைக்கு எந்த மகன் டாக்டர், எந்த மகன் இன்ஜினியர், சில வேலை எந்த மகன் எங்கேயோ ஏஐல வேலை செய்யறா, அது இதுன்னு கதை. ஆனா எந்த மகன் ஒரு தமிழனா இருக்கிறாரா அல்லது வாழ்வியல் கல்வியை கற்றிருக்கிறாரா, இல்லை எந்த மகளுக்கு தன் வாழ்க்கை எப்படி கொண்டு போறன்ற விடயம் தெரியுமாண்டா இல்லை. உண்மையில இங்க பிள்ளைகளை வளர்க்குறது சோசியல் மீடியாவும் நண்பர்களும் தான். அப்ப எங்களுக்கு பெற்றோருக்கு நேரம் இல்லை. இப்படியான விஷயத்த குடும்பமா நாங்கள் திட்டமிட்டு செய்தோம்டா பிள்ளைகளுக்கு அந்த சவால்கள் வராது. இப்ப எங்களுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த யூத மக்கள் ஒரு அழகா தங்களோட குடும்பங்களை கட்டுக்கோப்பா இன்றைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவை எல்லாம் பரம்பி இருக்க மாட்டோம். கூட்டமா தான் இருப்போம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிச்சி அங்கே இருப்போம். அதே மாதிரி எங்களோட மக்களும் யோசிச்சு வேற வழியில் எங்களை நாங்கள் தான் காப்பாற்றணும். எங்களை நாங்கள் காப்பாற்றாமல் வேறு ஒருத்தரும் வர மாட்டோம். இதுகளை யாருமே ஒன்றும் செய்ய போறதில்லை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பமா இருந்து சமூகமா இருந்து இனமா பற்றுறுதியோட வளர்ந்து வரணும். இதை விட்டா வேற வழி எங்களுக்கு இல்லை. ஒரு இனத்தினுடைய இருத்தலுக்கான நிதானமான சிந்திப்போடு உங்களுடைய கல்வி திட்டமிடல் இருக்கின்றது. அது சமூக ஒருங்கிணைப்புக்கான ஒரு விடயமாக மாற வேண்டும். அந்த குழுமங்களுக்கிடையில் ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். அடுத்து வரும் தலைமுறை பற்றுறுதியோடு வளர வேண்டும் என்பதில் நிதானமாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நவீனங்கள் அல்லது புதிய கற்பித்தல் அணுகுமுறைகளையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த மொழி கற்பித்தலில் அல்லது கலை கடத்தலில் நீங்கள் ஈடுபடுவது அல்லது சிந்திப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது ஒன்று. நான் ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோட இந்த நேரம் கட்டாயம் பகிர வேணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே இந்த நேரத்தில் முதுகலை மாணி படிப்புக்காக இங்கே வந்திருந்தேன். அதுவும் அப்ளாய் தியேட்டர்னு சொல்லி பிரயோக அரங்கு என்று சொல்லுகின்றது. எஜுகேஷன் டீச்சிங் லாங்குவேஜ் த்ரூ தியேட்டர், அரங்கு கூடாக நாடகத்துக்கூடாக மொழியை கற்பித்தல் என்பதுதான் என்னுடைய முக்கியமான பட்டப்படிவாக எடுத்திருந்தேன். அந்த நேரத்தில் இங்கே வந்திருந்த போது முதலாவது நான் படிக்கின்ற காலத்தில் நான் என்னுடைய
சமூகத்தோடு அதை பிரயோகப்படுத்த வேண்டும், அப்ளை பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு தமிழ் பாடசாலை அணுகிய போது அவர்கள் என்னுடைய முறையை பார்த்துட்டு சொன்னாங்க, இவையெல்லாம் அவங்களோட படிப்புதல் முறையை மாற்றினோம், இவை உள்ளுக்கு எடுக்காதேங்கோ என்று என்னுடைய அசைன்மெண்ட்டுக்கு வரும் பொழுதே முதலாவதாக நான் வெளியே விடப்பட்டு நான் அந்த நேரமாகவே அந்த புதிய முறைமைகளை இலகுவாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கின்ற விடயங்களை உள்வாங்குவதற்கான அந்த விரிந்த சிந்தனை இந்த எங்களுடைய குழுமங்களாக அல்ல கல்வி நிறுவனங்களாக செயற்படுகிற மத்தியில் மிகவும் அரிதாகவே இருந்தார். ஆனால் உங்களிடம் பேசும் பொழுது நீங்கள் அதற்கு தயாராக இருக்கிறீர்கள், நிபுணர்களை உள்வாங்கிக் கொள்ள விரும்புகிறீர்கள், ஆலோசனைகள் பெறுகிறீர்கள், பேராசிரியர்களோடு பேசுகிறீர்கள், அவர்களுடைய கலந்து ஆலோசிக்கிறீர்கள், வழிநடத்தலை செய்கிறீர்கள். ஆசிரியர்கள் வந்ததாக வேறு நிதானமான அல்லது செம்மைப்படுத்தப்பட்ட அல்லது நவீனங்களை புதியவர்களை உள்வாங்கிக் கொண்ட ஒரு கல்வி நிறுவனமாக, கலை நிறுவனமாக தமிழர் கலை கல்வி நடுவம் பிரித்தானியாவில் ஒரு நம்பிக்கையினுடைய வருவனமாக, ஒரு இனத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு அமைப்பாக இயங்கும் என்ற நம்பிக்கையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். தனியாக நாங்கள் பரிசளிப்பு விழா மட்டுமல்ல, மதிப்பளிப்பு விழா மட்டுமல்ல, என்று மிக முக்கியமாக சமூகம் எதிர்பார்த்து நிற்கின்ற விடயம் என்றுதான். என்று நாங்கள் எங்களுக்கு போராட்டம் போய்விட்டது, மனிதருக்கான அரசியல் இல்லை, அரசியலில் தெளிவில்லை, நாங்கள் அரசியலில் எங்கோ இருக்கிறோம் என்றால் இனம் சார்ந்து எழும்புவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான இடம் கல்வி ஒன்றுதான், இந்த மொழி ஒன்றுதான். அந்த மொழியை கொடுப்பவர்கள் தங்களுடைய பொறுப்போடு இயங்க வேண்டும், சமூகத்தினுடைய பெருமானங்களை சரியாக உணர வேண்டும், இனத்துக்கினுடைய அடையாளத்தை காத்தலில் அதில் பொறுப்பாக வருபவர்கள் அந்த பொறுப்புறுதியோடு நடைபெற வேண்டும் என்பது பொதுவாக சமூகத்தில் மத்தியில் இருக்கின்ற எதிர்பார்ப்பும் ஆதங்கமுமாக இருக்கிறதாகவே அந்த ஆதங்கத்தையும் எதிர்பார்ப்பையும் தமிழர் கலை கல்வி நடுவம் சரியாக செய்யும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் என்ன முக்கியமாக எத்தனை மணிக்கு இந்த பரிசளிப்பு விழா நடைபெறும், எப்படியெல்லாம் யாரெல்லாம் வர முடியும், தனியாக மாணவர்கள் மட்டும் வர வேண்டுமா, பரிசு பெறுபவர்கள் மட்டும் வர வேண்டுமா, அந்த அறிவித்தலையும் நீங்கள் இப்பொழுது சொல்லிக்கொண்டால் நிச்சயமாக இந்த நேரடியாக நீங்கள் ஒரு சிறந்த சிந்தனையோடு நடைமுறைப்படுத்த போகின்ற, தொடர்ச்சியாக இயங்க போகின்ற இந்த கல்வி நிறுவனமாக இயங்குகின்ற உங்களை சந்திக்க பலர் வருவார்கள், எதிர்பார்ப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே அந்த விவரங்களையும் கொஞ்சம் கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். 8 மணிக்கு நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பமாகும். காலை அதோட காலை 8 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். அதோட நாங்கள் தமிழர் கலை கல்வி நடுவம் என்றது ஒரு பொது அமைப்பு. இது ஒரு தனியார் அமைப்போ அல்லது ஒரு வியாபார நோக்கோட உருவாக்கப்பட்ட அமைப்போ இல்லை. முற்று முழுதா எங்களோட நிற்கிற ஒவ்வொரு வளவாளர்களும் பணியாளர்களும் இதை முழு மனதோடு ஏற்று யாருக்குமே எந்த வேலையும் சொல்ல தேவையில்லை, அவரவரை தங்களோட கடமையை தாங்களே செய்து கொண்டு போகிறதால தான் இந்த இது வளத்துக்கு வளர்ந்து கொண்டு போகுது. இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு எங்களோட கட்டமைப்புகளுக்குள்ள இருக்குன்னு சொன்னால், இந்த மூத்த ஆக்களை அறிஞர்களை உள்வாங்க தயங்குறது. என்ன காரணம்னு தெரியல எனக்கு. இப்போ நாங்கள் அவைகள் எல்லாம் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். உங்கள்ட்ட என்ன திறமை இருக்கு, எப்படி எங்களை அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை உங்களால் கொடுக்க முடியும், தயவு செய்து வாங்கோ. உங்களோட புலமைகளையும் உங்களுடைய அறிவையும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு உரிய ஒரு தளமாக நாங்கள் இதை பார்க்குறோம். அனைவரும் வரலாம், இதுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடு வேறுபாடு எதுவுமே இருக்காது. இது ஒரு பொது கட்டமைப்பு. இப்போ விநாசன் ஆசிரியர் சொன்ன மாதிரி முதல் எங்கட கலையை எங்கே தேடுறோம், எங்கட பாடலை எங்கே தேடுறோம்ன்றா இப்போ பாடலுக்குள்ளே தேடுறோம்ன்ற மாதிரி, அதே மாதிரி நாங்கள் முகமதியத்தை அந்த நெறியையும் பிள்ளைகள் யாரும் படிக்க வரணுமெண்டா எங்களோட சேர்த்து படிப்பிக்கிறோம். அதே நேரத்தில் கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாக்கள் பிள்ளைகள் வந்தால் அவைக்கும் நாங்கள் அதுக்குரிய கற்பித்தலை ஒழுங்கணும். இது தமிழ் பேசும் மக்களுக்குரிய ஒரு கட்டமைப்பு. அப்போ எல்லாருமே இதில் சேர்ந்து பணியாற்றி அடுத்த தலைமுறையை காக்க வேண்டியது எங்களோட கட்டாய கடமை. அப்போ அதில் நீங்கள் யாரும் வாங்கோ, எங்களுக்குரிய ஆதரவை தாங்கோ, உங்களோட அறிவை தாங்கோ. இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது. எப்போவுமே எங்களோட தொடர்புகள் இருக்குது, நீங்கள் எப்போவும் தொடர்பு கொள்ளலாம், யாரும் வரலாம், கதைக்கலாம். நாங்கள் அதை கேட்டு தவறு விளைச்சால் அதை நாங்கள் திருத்தி கொண்டு போவோம். சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது எங்களை அறியாமல் நாங்கள் செய்யலாம், அதுகளெல்லாம் திருத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இனி இல்லையொன்று ஒரு விதமாக இதை கொண்டு போக வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாய கடமையில நாங்கள் இருக்கிறோம். நன்றி.
நாங்கள் ஒரு துறை சார்ந்த படிதான் கற்பித்தல் உத்திகளை தேடுகிறோம் என்று இல்லை. இப்பொழுது நீங்கள் சொன்னது போல நாடகம், அரங்கியலுக்கு ஊடாக கூட எப்படி பிள்ளைகளை அணுகலாம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய கருத்து. நாங்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் வரவேற்போம். நீங்கள் சொன்னது போல அரங்கியலுக்கு ஊடாக எப்படி கற்பித்தல் முறையை கொண்டு வர முடியும் என்று நீங்கள் குறிப்பிடுவீர்களானால், உங்களுடைய கருத்துக்களை கூட நாங்கள் வரவேற்போம். நல்லது, மிக்க நல்லது. மிகவும் பொறுப்புணர்வோடு செயல்படுகிறீர்கள். இந்த நேரம் மெய்வழி கூடாக, மெய்வழி தொலைக்காட்சி கூடாக தமிழர் கல்வி கலை நடுவம் ஐக்கிய ராச்சியத்தினுடைய தமிழே அறம் என்ற விருதுவாக்கோடு அதை அறம் நெறியாக உரைக்க சிந்தனையில் இருத்தி இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற கல்வி நிறுவனத்தினுடைய மதிப்பளிப்பு பரிசளிப்பு விழாவும் மெய்வழியில் நேரலையாகவும் நாங்கள் காண்பிப்பதற்கு நாங்கள் ஆயத்தங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே நேரடியாக 700க்கும் மேற்பட்ட 780க்கும் மேற்பட்டவர்களுக்கான பரிசுகள் தயாராக இருக்கின்றது. தயார் நிகழ்ச்சி குழு அதற்கான ஆயத்தங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே இவர்களோடு முன்னர் பேசும்பொழுது அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகவே மாணவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள், எழுச்சியோடு இருக்கிறார்கள். மொழிக்கான பெரும் எழுச்சி இந்த பரிசளிப்பு விழாவில் உற்சாகப்படுத்துவதற்கும் சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கும் மக்களோடு சேர்ந்து பேசுவதற்கும் பேசாத உறவு நிலைக்காத என்று வடிவான தத்துவங்கள் நிறைய சொன்னீங்க. எல்லாரும் கேட்க தமிழில் கேட்க சரியான சந்தோஷமாக இருந்தது. அந்த நிலையிலே ஒரு சமூகத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றியை கொண்டாடுகின்ற அல்லது மொழியினுடைய வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இந்த மதிப்பளிப்பு விழா இருக்கிறது. ஆகவே மாணவர்களை நீங்கள் வாழ்த்த அல்லது உற்சாகம் கொடுக்க நேரடியாக கூட நிகழ்ச்சிக்கு வரலாம். பைரன் ஹோலில் நடைபெற இருக்கின்றது 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. கிரி சொல்லியிருக்கிறார்கள் 8 மணிலேருந்து ஒரு நீண்ட நேரமாக ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி இடம்பெற போகுது. தனியாக பரிசளிப்பு மாத்திரமல்ல, பல திறமையான தேர்ந்த கலை நிகழ்வுகளையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தீர்கள். ஆகவே மாணவர்களுடைய திறமைகளையும் எங்களுடைய கலைகளை கொண்டாடவும் அடையாளம் தேடுகின்ற விடயங்களை காணவும் நேரடியாக வருமாறு உங்களையும் அவர்கள் சார்பில் நான் அழைத்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. மூவருக்கும் இணைந்து கொண்டதற்கு, சிந்தனைகளை திறக்கின்ற பல விடயங்களை எங்களோடு இன்று பகிர்ந்ததற்கு. நிச்சயமாக மக்கள் நிதானமாக செயற்படுவதற்கான வழிகளையும் ஆலோசனைகளையும் இணைந்து பயணிப்பார்கள் என்று நம்புகின்றேன். மிக்க நன்றி இணைந்து கொண்டவர். 15ஆம் தேதி நிறுவனத்திற்கும் நேயர்களுக்கும் நன்றி. நன்றி. நல்லது நேயர்களே, இன்றைய சமூக வழி நிகழ்ச்சியில் ஐக்கிய ராச்சியம் தமிழர் கல்வி நடுவத்தினுடைய பரிசளிப்பு விழா மாத்திரமல்ல, அவர்களுடைய செயற்பாடு தொடர்பாகவும் அவர்களுடைய கிணறுப்பு தொடர்பாகவும் அவர்களுடைய திட்டங்கள் தொடர்பாகவும் இன்று எங்களோடு பேசியிருந்தார்கள். மிக முக்கியமாக கல்வி சமூகம் சார்ந்து அடுத்த தலைமுறை சார்ந்து செயற்படுவர்களுடைய நிதானமான வழிநடத்துதலே ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை அல்லது ஒரு இனத்தினுடைய இருப்புக்கான வழிநடத்துதலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்பவர்கள் பலர் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கையை தருகின்ற ஒரு கல்வி நிறுவனமாக இவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் ஒரு ஒட்டுமொத்த ஒரு இனத்தினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட சமூகமாக மாறுவோம். இந்த புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய அடையாள இருத்தலை நாங்கள் நிலை நிறுத்துவோம் என்ற நம்பிக்கையை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.